ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பாடி பில்டருக்கு தேவையான விட்டமின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சராசரி பாடி பில்டர் ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனில் கம்ப்ளீட் பண்ணுற பாடி பில்டருக்கு எந்த மாதிரியான விட்டமின்ஸ் தேவைன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் காய்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாடி பில்டர்ஸ்க்கு ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு விட்டமின்ஸும் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாடி பில்டிங் மேகசின் மாஸ்டர் ஜூனியர் மாஸ்டர் அதுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஆத்தர் வந்து மலையமான். ஸோ அவருக்கு நம்ம இந்த கிரெடிட்ஸை கொடுத்துருவோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் காய்ஸ், கொஞ்சம் உங்கள் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இந்த மேகசைனில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மேகசைனில் என்ன சொல்லியிருக்காங்களா, ஒரு பாடி பில்டருக்கு 10 தேவையான விட்டமின்ஸ். ஸோ அவங்க காம்படிஷன் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த டைமில் அவங்க எந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் எடுக்க வேண்டியன்னு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 வகையான விட்டமின் என்னென்னு நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ விட்டமின்ஸை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அது வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு. ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விட்டமினும் முக்கியம். ஜஸ்ட் உங்கள் ஜென்ரல் நாலேஜ் என்னாச்சும் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கமெண்ட் காய்ச்சி வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 10வது இடத்துல என்ன இருக்குன்னா விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 எதுக்கு பயன்படுதுன்னா நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசத்தை வந்து ரொம்பவே சூப்பராக வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அதாவது கார்போஹைட்ரேட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி அதே கார்போஹைட்ரேட்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இந்த B12 வந்து ரொம்பவே உபயோகரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மசில் டிஷ்யூவுக்கும் பிரைனையும் கனெக்ட் பண்ணுற நரம்புகளோட செயல்பாட்டை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தசைகளை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆக்க வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து பீஃப், சிக்கன், ஃபிஷ், அதுக்கப்புறம் போர்க். ஸோ இந்த மாதிரி உணவு வகைகளில் B12 வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்பர் 9th பிளேஸில் என்ன இருக்குன்னா பயோட்டின். பயோட்டின் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. பட் அது மட்டும் இல்லை, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய அமினோ ஆசிட் மெட்டபாலிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புக்கு வேறு வழிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை இந்த பயோட்டின் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பயோட்டின் வந்து எக்ஸ், லிவர், மில்க், சோயாபீன்ஸ், பார்லி, ஸோ இந்த மாதிரி ஃபுட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் 8ல் என்ன இருக்குன்னா விட்டமின் B2. இந்த விட்டமின் B2 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால நம்ம பாடியில் வந்து ப்ரோட்டீன் சூப்பராகவே அப்சர்வ் ஆகுது. நம்மளுக்கு லீன் மசில் மாஸும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல பயன்கள்லாம் விட்டமின் B2வில் இருக்குது. இது வந்து லிவர், வால்நட், சோயா, அதுக்கப்புறம் நிறைய சிப்பி உணவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடல்வாழ் சிப்பி உணவுகளில் எக்ஸ், அதுக்கப்புறம் பால். ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் விட்டமின் B2 அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறாங்க, தமிழில் தான் இருக்கும், உங்களுக்கு படிக்க ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். ஸோ 7th பிளேஸில் என்ன இருக்குன்னா விட்டமின் A. விட்டமின் A நம்மளுடைய பார்வைக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு பாடி பில்டருக்கு விட்டமின் A எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய பாடியில் கிளைக்கோஜன் ப்ரொடக்ஷன் வந்து அதை தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவி டியூட்டி, அதாவது ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்மளுடைய எஃபிஷியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இந்த விட்டமின் A. போட்டிக்கு வந்து அதாவது நீங்கள் காம்படிஷனுக்கு வந்து தயாராகணும்னா கண்டிப்பாக வந்து இந்த விட்டமின் A வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த விட்டமின் A எதெல்லாம் இருக்குன்னா மில்க், எக், பட்டர், கேரட், பப்பாளி, மேங்கோ. ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள்லாம் இந்த விட்டமின் A இருக்குது. ஸோ 6th பிளேஸில் என்ன இருக்குன்னா விட்டமின் E. ஸோ இந்த விட்டமின் வந்து ஒரு கிரேட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மசிலை வந்து ப்ரொடக்ட் பண்ணி மசிலை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மசில் டிஷ்யூ க்ரோத்துக்கு வந்து இந்த விட்டமின் E ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விட்டமின் E டிஃபிஷியன்சி இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக விட்டமின் A டிஃபிஷியன்சி வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விட்டமின் E இருக்க ஃபுட் எதுனா க்ரீன்ஸ், வெஜிடபிள், ஃபிஷ், எக் யாக், அதாவது எல்லோ மஞ்சக்கரு சொல்லுவோம்ல அது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்லலாம் விட்டமின் E ரொம்பவே அதிகமாக இருக்குது. 5th பிளேஸில் என்ன இருக்குன்னா விட்டமின் B3. இது நம்மளுடைய உடல் திறனை வந்து மேம்படுத்துது அப்படி சொல்கிறாங்க. 60 வகையான மெட்டபாலிசத்தோட ஃபங்க்ஷனை வந்து இது ரெகுலேட் பண்ணுது நம்ம பாடியில். நீங்கள் பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் அந்த வாஸ்குலாரிட்டி வெளியே வரதுக்கு இந்த விட்டமின் B3 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடியில் கண்டிஷனிங்கும் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த விட்டமின் B3. ஸோ இந்த விட்டமின் B3 வந்து மீட், எக், மில்க், டைரி ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் டால், இந்த உணவு வகைகள்லேருந்து நம்ம B3 எடுத்துக்கலாம். 4வது பிளேஸில் என்ன இருக்குன்னா விட்டமின் D. நம்மளுடைய பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. கால்சியம், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், இது ரெண்டுத்தையும் பாடியில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் D வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே ஹார்டான மசிலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு கால்சியம் ரொம்பவே முக்கியம். ரொம்பவே ஸ்ட்ராங்கான மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு பாஸ்பரஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 தாது பொருட்களையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் D வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. 3வது பிளேஸில் என்ன இருக்குன்னா விட்டமின் B1. இது வந்து நம்மளுடைய ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம பாடியில் இருக்க ரெட் பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷனை வந்து
அதிகப்படுத்துது. இதனால நம்மளுடைய ரத்தத்தில இருக்க ஆக்ஸிஜன் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. நம்ம பாடியில இருக்க கம்ப்ளீட் எஃபெக்ட்டையும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க் அவுட் பண்றப்ப நம்ம ஃபேட்டிக் ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த B1 வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து கிரீன் பீன்ஸ் அதாவது பச்சை பட்டாணி, சோயா, தானிய வகைகள், ஈஸ்ட் இந்த மாரி உணவுப் பொருள்ல வந்து அதிகமா B1 இருக்கு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இங்க நான் ஆட் பண்றேன். ஈஸியாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். தமிழ்ல தான் இருக்கும். செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா, விட்டமின் B6. இந்த விட்டமின் B6 தான் இந்த விட்டமின் Bல இருக்க எல்லா கேட்டகரியிலும் ரொம்பவே முதன்மையானது அப்படின்னு இங்க போடப்பட்டிருக்கு. அது எதனாலனா, இந்த விட்டமின் ரொம்பவே சிறப்பாவே வந்து ஒர்க் ஆகும். நம்ம பாடியில வந்து புரோட்டீன் அப்சர்வ் ஆகுறதுக்கு. அதே மாரி புரோட்டீன், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த விட்டமின் B6 வீட், ஈஸ்ட், அதுக்கப்புறம் சீ ஃபுட்ஸ், கடல் தாவர உணவுகள் சொல்றாங்க. பனானா இந்த மாரி ஃபுட்லேருந்து நம்ம விட்டமின் B6 வந்து எடுத்துக்கலாம். நம்பர் 1 பொசிஷன்ல என்ன இருக்குன்னா, விட்டமின் சி தான். விட்டமின் சியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ப்ரோட்டீன் எடுக்காமல் இருந்தால் எப்படி வேஸ்ட் ஆகுமோ, அதே மாதிரி நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறப்ப விட்டமின் சி இல்லைனா அந்த ப்ரோட்டீனும் வேஸ்ட்டு தான். அந்தளவுக்கு வந்து விட்டமின் சிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தசையை வந்து சீரமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மசில் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய போன், அதுக்கப்புறம் மசில், அந்த டிஷ்யூஸை ஜாயின் பண்ணுற இடத்த வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆக்குது. இதனால் நம்மளால் வெயிட் வந்து அதிகமாகவே லிஃப்ட் பண்ண முடியும் ஜிம்மில். ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்தாலும் அது சரியாகும்னு சொல்கிறோம். நம்மளுடைய பிளட்டில் இருக்க ஆக்சிஜன் லெவலும் வந்து ப்ராப்பராக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்மோக் பண்ணுறப்ப, அதாவது ரொம்பவே அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து ஒரு பாடி பில்டராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து ஸ்மோக் பண்ணுறப்ப, பாடி பில்டர் மட்டும் இல்லை, ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தால் கூட நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஸ்மோக் பண்ணுறப்ப உங்கள் பாடியிலேருந்து 25 மில்லிகிராம் விட்டமின் வந்து கம்மியாகுதுன்னு அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்பவே அதிகம் தான். அது நானே இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தீங்கன்னா விட்டமின் சி வந்து கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. விட்டமின் சி வந்து ஈஸியாக கிடைக்கும். இது வந்து ஆரஞ்சு, எலுமிச்சப்பழம், நெல்லிக்காய், சாத்துக்குடி இந்த மாதிரி உணவு வகைகள்லேருந்து விட்டமின் சி எடுத்துக்கலாம். விட்டமின் சி வந்து ரொம்பவே முக்கியம். இதுதான் காய்ஸ் டாப் 10. நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தீங்கன்னா, ஒரு அட்வான்ஸ் பாடி பில்டராக இருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் பாடி பில்டராக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாடி பில்டிங் வந்து ஜஸ்ட்டு ப்ரோட்டீன், ஸ்டீராய்டு மட்டும் இல்லை, இந்த எல்லா விட்டமின்ஸும் எடுக்கணும். ஒவ்வொரு பாடி பில்டர்ஸும் இந்த விட்டமின்ஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல், ஒரு அட்வான்ஸ் லெவல் பாடி பில்டர் எல்லாருமே எடுப்பாங்க. உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் விட்டமின்ஸ் வந்து எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. எனக்கு வந்து விட்டமின்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். விட்டமின்ஸ் டேப்லெட் வந்து ஏன்னா நான் வந்து 0 கார்பில் போயிடுவேன். அந்த டைமில் வந்து எனக்கு விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் மினரல், இந்த மாதிரி சப்ளிமெண்ட் தான் நான் எடுத்துப்பேன். ரொம்பலாம் எல்லாம் கடையிலே விற்கும் சின்ன சின்ன விட்டமின் டேப்லெட். அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோ கார்ப் டயட்டில் தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுடைய உடம்பை வந்து பேலன்ஸ்டாக வைக்க வந்து அவங்க விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து நிறையவே எடுத்துப்பாங்க. அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் வாங்க காசு இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதிகமாக என்ன கொடுத்துருக்குன்னா பால், முட்டை, சிக்கன், அதுக்கப்புறம் கீரை வகைகள், அதுக்கப்புறம் ஃபிஷ். இந்த உணவுகள்லேருந்தே நமக்கு அதிகமான விட்டமின்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பேசிக் லெவல் வந்து ஃபுட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்தாலே நம்மளுக்கு வந்து விட்டமின் குறைபாடுகள் வந்து எதுவுமே வராது. நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டிங் போகிறப்ப கடைசியாக வந்து நீங்கள் அந்தளவுக்கு உங்களால் ஃபுட்டு எடுத்துக்க முடியாது. லாஸ்ட் ஒரு 2 or 3 மந்த்ஸ்லனாச்சும் நீங்கள் விட்டமின்ஸ் எடுக்க பாருங்கள். சப்ளிமெண்ட் மூலமாக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா, ஜென்ரல் ஹெல்த்துக்காக கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்லேருந்து எடுத்துக்கலாம். எந்த தப்புமே இல்லை. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுடைய ஃப்ரெண்டு யாராச்சும் பாடி பில்டராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். தேங்க்ஸ்.